ದಯವಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. தாத்தா நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தீங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்குன்னு விடுகதையில சொன்னது உண்மைதான். பிரிட்ஜ் இருக்கு, என் பின்னாடி வாங்க. கமான். ரங்கிலா நிக்காதீங்க, வாங்க. இல்ல 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 ஷக்கால், நீங்க எதுக்காக 3 வாட்டி இல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுற முட்டாள்? இம்பாக்ட் வரும். டயலாக் வெயிட்டா இருக்கும். வாய மூடுங்கடா 2 பேரும். அந்த ருத்ரா மேஜிக்கல் மவுண்டன்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட தாத்தாவ அந்த 3 பெயிண்டிங்ஸ்ல இருந்து அவனால காப்பாத்தவே முடியாது. என்னதான் பூனை கத்துனாலும் உருமுனாலும் பூனை தான். அதாவது ஒரு பூனை பால் குடிக்கிறதுக்காக மேல பானையை தேடி போச்சுன்னா அந்த பானை உடையன்னு சாத்தியம் கிடையாது ஷாக்கால். புரியுதுங்களா? அப்படின்னா நீ என்ன பார்த்து பூனைன்னு சொல்றியா? ஷாக்கால இன்னும் வெறுப்பேத்து. சொன்னதுக்கு பூனையாக்கிட்டான். அகீரா, ஜக்கீரா, பசூகா, கிராக்கோ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பிரிட்ஜ் இப்ப உடைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் திரும்பி ஓடிடுங்க. திரும்பி இல்ல, நேரே ஓடுங்க சீக்கிரம். சரிதான், இப்போ இது மட்டும் தான் குறை. ருத்ரா, ஹே ருத்ரா. ருத்ரா சீக்கிரம் வா, காப்பாத்து. Zibajska. வாவ், எவ்வளவு தைரியசாலி. என்ன சொல்றீங்க ஷாக்கால்? இனிமேலாவது எனக்கு விசுவாசமா இரு. என்ன டாக்ஸ் அவங்களோட எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கும். அது இருக்கு கேவ். நம்ம சீக்கிரம் போயாகணும். நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எத்தனை பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு பாரு ருத்ரா. நாம சரியான பெயிண்டிங்கை எப்படி தேடுறது? அது 3 பெயிண்டிங்ஸ். இந்த 3 பெயிண்டிங்ஸ்ல ஒரு பெயிண்டிங்ஸ்ல தான் தாத்தா கைது ஆயிருக்காரு. தாத்தா, நீங்க கூப்பிட்டாலும் உங்க தாத்தா வர மாட்டாரு பசங்களா. நான் அவரை உள்ள கைது பண்ணி வச்சிருக்க, புரிஞ்சுக்கோ. அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு.
இப்படி கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷாக்கால், நான் தாத்தா கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். தன்னம்பிக்கை. நான் இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்துட்டேனா அப்ப தாத்தா கிட்டயும் கண்டிப்பா போய் சேர்ந்துருவேன். தேடுக்கண்ணா, தேடு 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 தேடு. சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு, தேடு. சூரியன் மட்டும் மறைஞ்சது, உங்க தாத்தாவோட வாழ்க்கையும் சூரியன் மாதிரி மறைஞ்சிரும். ஷாக்கால் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரே பெயிண்டிங்க 3 ஆக்கியிருக்காரு. ருத்ரா, அங்க பாரு. நடுவுல உள்ள பெயிண்டிங்ல 2 பக்கத்துலயும் பிளாங்க் ட்ரங்க், அப்புறம் நிறைய மல்டி கலர் ஃபிளார்ஸ் இருக்கு. இந்த ஃபிளார்ஸ் எல்லாமே இந்த பெயிண்டிங்ல பாதியும் அந்த பெயிண்டிங்ல பாதியும் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா 2 சைடுல உள்ள ஆஃப் ட்ரீஸ நடுவுல உள்ள பெயிண்டிங்கோட ஆஃப் ட்ரீயோட சேர்க்கணும். அப்ப பெயிண்டிங் ஒண்ணாயிடும். ஆனா நம்மளால இத சேர்க்க முடியாது, ஏன்னா இது செவுத்துல ஒட்டி இருக்கு. நம்ம லைப்ரரி புக்ல என்ன படிச்சோன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. மேஜிக்கல் பெயிண்டிங் வரைய தெரிஞ்சவங்க யார் வேணாலும் வரையலாம். ஒருவேளை அவங்களே யாரையாவது மேஜிக்கல் பெயிண்டிங்குள்ள கைது செஞ்சா கைதான மேஜிக்கல் ஆளோட பவர்ஸ் காலி ஆயிடும். ஆனா யார் ஒருத்தர் அந்த மேஜிக்கல் பெயிண்டிங்குள்ள தானா போறாங்களோ அவங்க மேஜிக்கல் பவர்ஸ் அவங்க கிட்டயே இருக்கும். பெயிண்டிங் ஒரு சில செகண்ட் லைவ் ஆனாதான் நம்ம தானா அதுக்குள்ள போக முடியும். இதோட நதிகள் ஓட ஆரம்பிக்கும், மிருகங்களுக்கு உயிர் வரும், அப்புறம் இந்த காடு ரியலா மாறிடும். பெயிண்டிங்குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு இது பெயிண்டிங்கா இருக்காது, உண்மையான காடா மாறிடும். ரியல் ஃபாரஸ்ட். இப்போ இந்த பெயிண்டிங் எப்ப லைவா மாறும்ன்றது தான் கேள்வி. ருத்ரா, என்னை காப்பாத்து. ருத்ரா, இழு. வெளியில இழு. என்னை இழு, ருத்ரா. நம் மந்திரவாதி பயங்கரமான ஆளு. இல்ல, இது சீட்டிங். ருத்ரா, ரங்கீலா, இது ஷாக்காலோட சதி. நான் இங்க இருக்க, என்ன வெளியில இழுங்க, சீக்கிரம் இழுங்க. நான் வெளியில வந்து அவன் ஒரு வழி பண்ணி ஆகணும். தாத்தா, சாக்கால் நம்ம மயூர ஒரு நேரம் உள்ள இழுத்துட்டான். இப்ப நான் உன்னையும் இழுத்துக்க போறேன். பெயிண்டிங் லைவா இருக்கு. இப்ப நானும் இதுக்குள்ள போனா என் மேஜிக்கல் பவர்ஸ் என்கிட்டயே இருக்கும். ஆனா ஷாக்கால் இழுத்தா என் பவர்ஸ் காலி ஆயிடும். இல்ல இல்ல இல்ல, ருத்ரா எப்படி அவனா பெயிண்டிங்குள்ள போனா? அவன் உண்மையிலேயே அறிவாளிதான். அவன் மட்டும் தாத்தாவோட கைய பிடிக்கவே இல்லையே. ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ருத்ரா எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கம் நீங்க பெரிய பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவன் எந்த வேலையும் செய்யாம பெரிய ஆளா தன்னை காட்டிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. இல்ல சாக்கல், நான் ருத்ராவால இந்த பெயிண்டிங்ஸ்குள்ள அவங்க தாத்தாவை தேட முடியாது. அவன் எந்த பெயிண்டிங்குள்ள குதிச்சானோ அதுக்குள்ள ஜெய்சிங் இல்லவே இல்ல. இப்போ ஜெய்சிங், ருத்ரான்னு எல்லாருமே என்கிட்ட கைதி ஆயிட்டாங்க. நாளைக்கு சன் சிட்டி என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். நான் தான் அதுக்கு ராஜா. மக்கள்லாம் டுமாரோ நெவர் கம்ஸ்னு சொல்லுவாங்க. வாவ், இனி நிம்மதியா உட்கார்ந்து பிலிம பாத்துக்கிட்டு ருத்ரா என்ன பண்றான்னு பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா?
யாராவது இங்க இருக்கீங்களா? ரங்கீலா, நான் வந்துட்டேன். ருத்ரா, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, நல்ல வேளை நீ வந்துட்ட. இப்ப தாத்தாவை எங்க தேடுறது? ரங்கீலா, தாத்தாவை சத்தம் போட்டு கூப்பிடுங்க. தாத்தா, 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 தாத்தா. ஆ? ஆ? ரங்கீலா, ஓடுங்க. ஐயோ, நான் எப்படி பறக்கிறது? ரங்கீலா, சீக்கிரம் இதுல உட்காருங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, சீக்கிரம். ரங்கீலா, ஓடு ருத்ரா, ஓடு. இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஓடு ஓடு ஓடு. அங்க பாருங்க, அது பெயிண்டிங்கோட பார்டர் மரம். அது ஹாஃப் ட்ரீ. என்ன நல்லா கட்டிமா பிடிச்சுக்கோங்க. Oh no! காணோம். என்ன விடு. ருத்ரா, காப்பாத்து. ருத்ரா, இது வருணுடைய குரல் தானே? என்ன விடு. ருத்ரா, காப்பாத்து. நாங்க வந்துட்டு இருக்கோம் வருண். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ருத்ரா, thank God நீ வந்துட்ட. வருண் என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே விட மாட்டேங்கிறான். இல்லனா நான் அவனை எப்பவோ நீ காப்பாத்திருப்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணினா அவ்வளவுதான். நீ ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆச்சு. இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள நம்ம தாத்தாவை எப்படி தேடுவோம்? இது எங்க இருந்து வந்துச்சு? நம்ம மேஜிக்கல் பவர் கூட இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. மைரா, இந்த பீ என்ன விடாம துரத்திட்டே இருக்கு. என்ன கடிச்சிடும் போல இருக்கு. பயப்படாத வருண், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
ருத்ரா உன்கிட்ட மட்டும் எப்படி மேஜிக் பவர்ஸ் இருக்கு எங்க கிட்ட ஏன் இல்ல? ஷாக்கால் என்ன பெயிண்டிங் குள்ள இழுக்கல, நானா தான் உள்ள வந்தேன். ருத்ரா மேல பாரு. வருண் எங்க போயிட்டான்? எங்க இருக்கணுமோ நான் அங்கதான் இருக்கேன். என்னை விடு. ருத்ரா காப்பாத்து. நிறுத்துங்க. என்னை வச்சு ரிலே ரேஸ் ஓடாதீங்க. ருத்ரா காப்பாத்து. காப்பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு ஆஃப் ட்ரீ தெரியுது. தாத்தா இங்க இல்லனா நெக்ஸ்ட் பெயிண்டிங்ல தான் இருப்பாரு. நோ நோ நோ. இப்ப நீ எதுக்கு 3 தடவை நோ நோ நோன்னு சொன்ன? இந்த வாட்டி ஷாக்கால் மனசுல இருக்கிறத அவர் சொல்லாம நானே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை அவருக்கு சொல்றதுக்கு கூச்சமா இருந்திருக்கும், அதான் நானே சொல்லிட்டேன். ஆம். இங்க பாருங்க தாத்தாவோட ஷூ. அப்ப தாத்தா இங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு. ருத்ரா ருத்ரா, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா, உன்கிட்ட மட்டும் எப்படி மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு? என்னோட எல்லா பவர்ஸும் மாயமாயிடுச்சு. என்ன பெயிண்டிங் குள்ள ஷாக்கால் இழுக்கல, நானா தான் உள்ள வந்தேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா ருத்ரா ஓடு. தாத்தா உடனே இங்க இருந்து கிளம்பணும். இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. ஏன்னா அந்த crocodile மேல ருத்ராவோட மேஜிக் வேலையே செய்யாது. ருத்ராவால அதை அழிக்க முடியாது. சீக்கிரம் போங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
இப்போ நாம இந்த பெயிண்டிங்ல இருந்து எப்படி வெளியில போறது? அதான் எனக்கும் புரியல. அப்போ நாம சூரியன் கூட இங்கேயே அஸ்தமிச்சிருவோமா? இனிமே நம்மளால தப்பிக்க முடியாது. ருத்ரா, நீ அந்த பெயிண்டிங் குள்ள வந்தப்போ அந்த பெயிண்டிங் எங்க இருந்துச்சு? மேஜிக்கல் மவுண்டனோட குகையில. இந்த விடுகதையோட பதில் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னா வெளிய போறதுக்கான வழி அந்த கேம்குள்ள இருக்கா? நீ சரியா சொன்ன மயிரா. அதனாலதான் போல இருக்கு அந்த crocodile அங்க கோல் கீப்பர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. ருத்ரா, சூரியன் அஸ்தமிக்க போகுது. ஷக்கால், நான் உன் கூட இப்பவும் சண்டை போட விரும்பல. நீ உன்னோட கால் சிட்டிலயும் நான் என்னோட சன் சிட்டிலயும் இருக்கிறது தான் எனக்கு விருப்பமா இருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் என்னால உன்னை சும்மா விட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. யார்கிட்டயும் தோக்க மாட்டான் இந்த ஷக்கால். பை பாய். நான் திரும்ப வருவேன். ஜோகா, நீ இங்க ஃபைட் பண்ணு. ஓ என்ன முதல்ல இங்கிருந்து வெளியே எடுங்க. காப்பாத்து, காப்பாத்துங்க. யாராவது வாங்க. சப்போலா, காப்பாத்து, காப்பாத்து. எங்க போற? தேங்க்யூ ருத்ரா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் பெயிண்டிங்குள்ள இருந்தப்ப கூட எனக்கு நீ வருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.